மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போமா? எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். ஹல்லேலூயா. விடாய்த்து போன ஆத்துமாவையும் தொய்ந்து போன எல்லா ஆத்துமாவையும் நான் என்ன பண்ண போறேன்? சம்பூர்ணமடைய பண்ணி நிரப்புவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை இந்த நாளையில கொடுத்திருக்கிறார். அது என்னங்க விடாய்த்து போகிறது, தொய்ந்து போகிறது? ஹல்லேலூயா. தாகத்தால் நான் வறண்டு போகும்போது என்ன ஆகும்? அடுத்தது பேசவும் முடியாது, அடுத்து எதுவும் செய்யவும் முடியாது, நடக்கவும் முடியாது, சோர்ந்து போய் உட்கார்ந்துரும். ஹல்லேலூயா. ஒரு பசியில வாடும் போது என்ன பண்ணும்? ஒரே பசி மயக்கம், எதுவும் யோசிக்க முடியாது, எதுவும் பேச முடியாது, எதுவும் செய்ய முடியாது, அப்படியே போய் சோர்ந்து உட்காந்து. அதுதான் உதாரணத்துக்கு நான் சொல்லுறேன். ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகள் இல்லை, நம்ம இப்படி விடாய்த்து போகிறது உண்டு. நமக்கு எதிராக செயல்படுகிற காரியங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணுகிறோம்? தொய்ந்து போகிறது உண்டு. ஹல்லேலூயா. விடாய்த்து போகிறது உண்டு. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை மாட்டுது, தூக்கம் வராது. ஹல்லேலூயா. சாப்பிட பிடிக்காது, தண்ணி குடிக்க பிடிக்காது, எழும்ப பிடிக்காது, பேச பிடிக்காது. நான் எப்படி இதை நான் என்ன அப்போ தொய்ந்து போய் இருக்கும்போது, விடாய்த்து போயிருக்கும் போது யாராவது பேசுனா பேசுவாங்களா? ஐயோ என்னால விடுங்க அப்படி சொல்லுவோமா இல்லையா? தொய்ந்து போய் இருக்கும்போது, விடாய்த்து போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? வேற எங்கேயாவது போவோம், பிரயாணம் வா அப்படி சொன்னா வருவாங்களா? ஹல்லேலூயா. இங்கிட்டு போவோம், அங்கிட்டு போவோம், இந்த வேலை செய்ய சொன்னா செய்வாங்களா? நான் ரொம்ப என்ன பண்ணிட்டேன், ரொம்ப சொன்னேன், என்னால இப்ப எதுவுமே செய்ய முடியாது. அப்படிதான் பிரச்சனைகளில் நம்ம அகப்பட்டு இருக்கும் போது நம்மளோட ஆத்துமா தொய்ந்து போகிறது. ஹல்லேலூயா. சரீரம் இல்ல, சரீரம் மட்டுமல்ல, ஆத்துமா தொய்ந்து போகிறது, தாய்த்து போகிறது. ஒரு நாவறண்டு போன சூழ்நிலையில எப்படி இருக்குமோ அப்படியே ஆத்துமா தொய்ந்து போகிறது. இதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்? ஐயோ வெளியே தலை கட்ட முடியாது. யாருக்காவது தெரிஞ்சா என்ன ஆகுறது? ஐயோ என் பேர் என்ன ஆகுறது? என்னுடைய வீட்டுடைய குடும்பத்துடைய மானம் என்ன ஆகுறது? என்னால என்ன பண்றது? பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது. ஒரு சில பிரச்சனைகள்லாம் பார்த்தா ஒரே வீட்டிலேயே போராட்டமா இருக்கும், வீட்டுக்குள்ளேயே போராட்டமா இருக்கும். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடும். மனைவி நிமித்தமா பிரச்சனை, பிள்ளைகள் நிமித்தமாய், கணவன் நிமித்தமாய், தாய் தோப்பன் நிமித்தமாய், மாமியார் மாமனார் நிமித்தமாய் ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு போராட்டம். ஆத்துமா அப்படியே துவண்டு போய், தொய்ந்து போய். ஹல்லேலூயா. சிலது சத்துருக்களுடைய போராட்டம், மிரட்டல், உருட்டல், எதிர் வீட்டுக்காரர்களுடைய பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வேலையில சம்பந்தம் இல்லாத பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் ஆத்துமாவை தொய்ய பண்ணும். ஐயோ ஒரு குடிகார புருஷன் கிட்ட நான் எவ்வளவு நாள் தான் அடி வாங்குறது? எனக்கு ஒரு விடுதலை இல்லையா? என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையா? எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? எனக்கு திருப்தி ஒண்ணு நடக்காதா என்று சொல்லி கலங்குற எத்தனையோ சகோதரிமார்கள். ஹல்லேலூயா. கணவன்மார்கள், ஐயோ என் மனைவி இவ்வளவு சண்டைக்காரியா இருக்காளே, இவ்வளவு போராட்டம் பண்ணுகிறாளே, பிடிவாதக்காரியா இருக்காளே, ஒருத்தரையும் வீட்டில சேர்த்துக்கிறது இல்லையே, எதையுமே அனுசரிக்கிறது இல்லையே, இவ்வளவு செலவாளியா இருக்கு. எத்தனையோ கணவன்மார்களுக்கு போராட்டம், வேலையில நிம்மதி இல்லை. பிள்ளைகள் ஸ்தோத்திரிக்கிறப்பா, எல்லா தகப்பன் தாயும் இப்படி இருக்காங்களே, ஏன் தகப்பன் தாய் மட்டும் இப்படி இருக்காங்களே? பிள்ளைகள் மேல பாசம் இல்லாமல், பிள்ளைகள் மேல அக்கறை இல்லாமல், வேலை வேலை வேலைன்னு போகிறாங்களே, என்னை என்னன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே, எல்லாருடைய அப்பாவை போல, எல்லாருடைய அம்மாவை போல எனக்கு கிடைக்க மாட்டாங்களா பிள்ளைகள்? ஹல்லேலூயா. எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து ஐயோ அவருடைய பிள்ளைகள் எவ்வளவு பேர் வாங்கி கொடுக்குது, எவ்வளவு சமத்தா இருக்கு, எவ்வளோ நல்லா படிக்குது, நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருது, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு வளர்க்குறேன், என் பிள்ளை இப்படி உதாரிதனமா இருக்குது, என் பிள்ளை இப்படி பேரு கெடுத்துட்டு வருது, எப்பவும் மனம் திரும்புவான், எப்பவும் மனம் மாறும். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கிற இந்த கடன் பிரச்சனை ஆதி காலத்துல இருந்து எங்களுக்கு வருத்தம், நான் சாகுற வரைக்கும் இந்த கடன் என்னை விட்டு ஓயாதா ஆண்டவரேன்னு அழுகுற, கலங்கி போய் ஆத்துமா தொய்ந்து போயிருக்கு. ஹல்லேலூயா. இவ்வளோ வயதாயும் எனக்கு திருமணம் நடக்காம இருக்கிறது, மனத்துக்குள்ள வறட்சி, தோற்றம், ஆண்டவர் தொய்ந்து தாய்த்து போய் கிடக்குது. இதுக்கு மேல எனக்கு நடக்கவே நடக்காது,
போகுது, நான் வாழ வேண்டிய காலெல்லாம் போயிட்ட பிறகு எனக்கு என்ன எதையோ குறித்து ஒரு சோர்வு. நான் எவ்வளவோ உழைக்கிறேன், எல்லாரும் உழைக்கிறாங்க, நல்ல வருமானத்தை சேர்க்கிறாங்க, நான் காலகாலமா உழைக்கிறேன், ஒரு வருமானத்தையும் வீட்டுல சேர்க்க முடியல, ஒரு காரியத்தையும் செய்ய முடியல, மனசுக்குள்ள தொய்ந்து போய் ஆத்மா தொய்ந்து போய் வறண்டு போய் இருக்கா. எதேதோ குறித்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து வறட்சி. ஐயோ என்னங்க சொல்றீங்க, நீங்க சொல்ற அத்தனையும் எனக்கு இருக்குங்கன்ட்டு சொல்றவங்களும் இருக்கீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், தாய்த்து போன ஆத்துமாவே உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். தோய்ந்து போன ஆத்துமாவே, பாரப்பட்டு கிடக்கிற ஆத்துமாவே, எனக்கு ஒரு திருப்தி இருக்காதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா, எனக்கு ஒரு மேன்மை வராதா, எனக்கு ஒரு நன்மை வராதா, என் கர்த்தர் என்னை பார்க்க மாட்டாரா, எனக்கு ஒரு உயர்வு வராதா என்று சொல்லி, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா, ஒரு சந்தோஷம் வராதா என்று ஏங்குகிற ஆத்துமாவே உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு சம்பூர்ணம் அடைய பண்ணி உன்னை நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா உங்களுக்கு எவ்வளவு பெரிய வார்த்தை கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இப்போ இந்த ஆத்துமா திருப்தி அடைகிறதா, இப்ப இந்த ஆத்துமா சந்தோஷப்படுகிறதா, விசுவாசமா அதை அப்படியே எனக்கு தான் நீங்க பேசுறீங்க ஆண்டவரே, என்னோட கூட தான் நீங்க பேசுறீங்கன்ட்டு இந்த வார்த்தையை நீங்க எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க, உங்க மனசுக்குள்ள வச்சு உங்களுடைய இருதயத்தோடு கூட ஆண்டவருக்கு சொல்லுங்க. எனக்கு நீங்க சொல்லிக்கீங்க, என் ஆத்துமாவை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய ஊழியத்தை, என்னுடைய வேலையை, என்னுடைய காரியத்தை நீங்க திருப்தி அடைய செய்ய போகிறீங்க, சம்பூர்ணமடைய செய்ய போறீங்க, நிரப்ப போகிறீங்க என்று சொல்லி விசுவாசமா கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை போடுங்க, செபிக்கலாம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறப்பா, இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, நாங்க அனுதினமும் தொய்ந்து போய் விடாய்த்து போய் வறண்டு போய் ஆண்டவரே சோர்ந்து போய் மடங்கி படுத்தது உண்டு. ஆண்டவரே, என் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளில் எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ராஜா. நீங்க சொன்னபடியே எங்களை திருப்தி அடைய செய்ய போகிறீங்க, சொன்னபடியே நீங்கள் எங்களை சம்பூர்ணம் அடைய முடியுங்க, கண்ணீர்களை துடைக்க போகிறீங்க. எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்போ போராட்டம் வாழ்க்கையை கர்த்தர் நீங்க மாற்ற போறீங்க, எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற போறீங்க, கர்த்தர் எங்களை கை தூக்கி விட போகிறீங்க. உமக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. இந்த நாளிலே வார்த்தையை கேட்டு விசுவாசித்த ஒவ்வொருத்தருக்கும் என் கர்த்தர் இந்த வார்த்தையின் படியே நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் யாவருக்கும் கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்ய போறீங்க. இதை பார்க்கிற, கேட்கிற, விசுவாசிக்கிற யாவருக்கும் கர்த்தர் நீங்க இந்த நன்மையை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில பிறந்த நாள், திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காகவும் நான் செபிக்கிறேன். யாவரும் கூட நாமத்தினால் நான் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட எப்பவும் தங்கி ஆண்டவரே அவர்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன்.